பீக்கங்காய் துவையல் செய்யலாம். அதுக்கு நான் 1 கிலோ பீக்கங்காய் எடுத்திருக்கேன். பீக்கங்காய் துவையல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இருந்து தோலை சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். வறுத்த கடுகு கொஞ்சம், புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு, 10 காஞ்ச மிளகா வறுத்து எடுத்திருக்கேன். உளுந்து ஒரு பொடி வறுத்து எடுத்திருக்கேன். பீக்கங்காய் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உப்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம். மறந்துட்டால் 2 பெரிய பூண்டு எடுத்துக்கோங்க. கடுகு ஏன் போட்டிருக்கேன்னா, பீக்கங்காய் வந்து ரொம்ப குளிர்ச்சி. சாப்பிட்ட உடனே அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு நல்லா தெரியும் குளிர்ச்சியாக வருது. அந்த குளிர்ச்சியை சரி பண்ணுறதுக்காக தான் கடுகு சேர்க்குறோம். கட்டி காஞ்சதும் அதில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அதில் போடுறதுக்கு சீரகம், சீரகம் பொரிஞ்சு முடிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதில் சேர்த்துடலாம். உப்பு போடுறேன். இது நான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு போடுறேன். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். நீங்கள் வெறும் துவையல் மட்டும் சாப்பிட்றேன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி எடுக்கலாம். வதங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கணும். நல்லா சுருளாக வதக்குங்க, பச்சை வாடை போகிற வரைக்கும். துவையல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இது சாதம், தோசை, இட்லி, சாதத்துக்கு தொட்டுக்காக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் ஜாஸ்தி நமக்கு. அதனால் இதை நீங்கள் நிறைய பேர் பீக்கங்கள்லாம் பிடிக்காது, அவங்க எல்லாம் இதுக்கப்புறமா இந்த மாதிரியாவது செஞ்சு சாப்பிடுங்க. இதில் புளி, காரம், உப்பு, டேஸ்ட்டு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.